என்னோடு கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. வருடங்கள் போகலாம் வரலாம், ஆனால் நாம் கர்த்தருக்காக, தேவன் நம்மைக்காக எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை தொடர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 வசனத்திலிருந்து 4 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், how to experience a happy new year. ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆசீர்வாதமான புது வருஷத்தை அனுபவிப்பது. ஆசீர்வாதமான புது வருஷம் அப்படித்தானே எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் புது வருஷம் எப்படி இருக்கணும் விரும்புகிறோம்? ஆசீர்வாதமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் விரும்புகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் 2 நாளில் நீங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லுவீங்க ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹாப்பி நியூ இயர் வந்துருமா ஈஸியா? அதற்காக நம்ம செய்ய வேண்டும். ஹாப்பி நியூ இயர் டஸ் நாட் ஹேப்பன் பை சான்ஸ். ஆசீர்வாதமான ஒரு புது வருஷம் ஏதோ தற்செயலாக நடந்துராது. அதற்கு நமக்கு சில தெரிந்தெடுப்புகள் அவசியம், சில தீர்மானங்கள் அவசியம். அதை நாம் செய்யும் பொழுது புது வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. keys to have a blessed new year. புது வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க சில காரியங்களை நான் இன்றைக்கு இந்த பவுலுடைய நிருபத்திலிருந்து சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். பாருங்க, நம்ம எல்லாரும் புது வருஷம் ஒரு வெற்றியின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ஒரு முன்னேற்றத்தின் ஆண்டாக, ஒரு நிறைவான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா அந்த நிருபத்தில் நீங்கள் முதல் 11 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் தன்னை ஒரு கணக்கனாக, ஒரு அக்கவுண்டன்டாக அவர் அங்கே போர்ட்ரே பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஐ கவுண்ட் ஐ கன்சிடர் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் பாருங்க, நான் இவையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். 8ஆம் வசனத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11ஆம் வசனத்தில் எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். பாருங்க, எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு அக்கவுண்டன்டாக என் வாழ்க்கையில் எதெல்லாம் சரி என்று சரியில்லை என்று நான் எண்ணுகிறேன் என்கிற காரியத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் 12 16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு ஓட்டப்பந்தயனாக, ஒரு ஆத்லீட்டாக தன்னை அவர் அங்கே படம் பிடித்து காண்பிக்கிறார். அங்கே அவர் சொல்ற காரியம் தொடர்கிறேன். பாருங்க, 12ஆம் வசனத்தில் தொடர்கிறேன், 14ஆம் வசனத்தில் தொடர்கிறேன், லெக்கை நோக்கி தொடர்கிறேன், பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ பிரஸ் ஆன் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆத்லீட்டாக முன்னேறிக்கொண்டே இருக்கிறேன், லெக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அடுத்ததாக 17ஆம் வசனத்திலிருந்து, இந்த பூமிக்கு நான் ஒரு அந்நியனாக, ஏலியனாக இருக்கிறேன். அக்கவுண்டன்ட், ஆத்லீட் அண்ட் ஏலியன். நான் ஒரு ஏலியன், இந்த உலகத்திற்கு நான் ஒரு அந்நியன். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நோக்குகிறேன் அப்படிங்கிறார். ஐ லுக் ஃபார்வர்ட், ஐ லுக் அப். நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனத்திலே பல காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி காண்பிக்கிறார். ஆனால் இப்பொழுது பாருங்க, இந்த 12 14 தான் நம்ம வாசிக்க போகிறோம், நம்ம அதை தியானிக்க போகிறோம். இப்போ இந்த வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் புது வருஷத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக 12ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனாக என்று எண்ணாமல். என்ன சொல்றாரு? இது வரைக்கும் எண்ணுகிறேன். இப்ப என்ன சொல்றாரு? எண்ணாமல்.
13ஆம் வசனத்திலையும் பாருங்க, நான் எண்ணுகிறது இல்லை, எண்ணுகிறது இல்லை, ஐ டோன்ட் கவுண்ட் அப்படிங்கிறாரு. எண்ணுகிறது இல்லை. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அடைந்தாயிற்று, இல்லாட்ட தேறிட்டேன், போதும் அப்படின்னு நான் நினைக்கிறது கிடையாது. இன்னும் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், இன்னும் வளரணும், இன்னும் மேன்மை அடையணும், இன்னும் ஆண்டவருக்காக நான் செயல்படணும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த முதல் 4 ஆங்கில எழுத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். டி ஆரம்பிக்கிற எழுத்து நம்பர் 1, டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படின்னா டெவலப் a healthy dissatisfaction. ஒரு ஆரோக்கியமான அதிருப்தி நமக்கு தேவை, ஒரு ஆரோக்கியமான அதிருப்தி தேவை. நான் அடைந்தது போதாது, என்னுடைய ஜெபம் போதாது, இந்த வருஷத்தில் நான் செய்தது போதாது, இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கணும், ஒரு தெய்வீக ஆரோக்கியமான அதிருப்தி நமக்கு இருக்கணும். ஆரோக்கியமான அதிருப்தி. நீ நிறைய பேர் ஒரு திருப்தி அடைஞ்சிடறாங்க, போதும்பா இதுக்கு மேல என்னத்தை செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க. they get satisfied. அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில திருப்தி அடைஞ்சிடறாங்க. அவர்களுடைய பலவிதமான காரியத்திலே அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். பாருங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது நம்மை திருப்தி அடையவே செய்யாது. ஹல்லேலூயா. திருப்தி அடையினா நீங்க எப்படி நினைச்சிடக்கூடாது, வாழ்க்கையில திருப்தியே எது கிடைச்சாலும் திருப்தி அடையுமா, அப்படி இல்லை. இது என்னன்னு சொன்னா, ஹங்கர் ஃபார் மோர் ஆஃப் காட். இன்னும் பசி வேணும், இன்னும் தேவன் வேணும், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வல்லமை. இங்கே பவுல் சொல்றது, அவர் தேவன் தந்த நன்மையில திருப்தி அடையலன்னு சொல்லல, ஆனால் நான் தேக்க நிலையில இருக்க மாட்டேன். I am dissatisfied with the stagnation. I don't want to settle here. நான் இதிலே நான் திருப்தி அடைந்து இருக்க போறதில்ல. பாருங்க, பவுல் எவ்வளவு காரியத்தை சாதிச்சிட்டாரு. பிலிப்பியர்கள் நிருபம், சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம், அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்தாச்சு. பல காரியங்களை அவர் சாதித்து விட்டார், பல மிஷனரி பயணங்களை செய்து விட்டார். கர்த்தர் அவரை கொண்டு ஏராளமான அற்புதங்களை செய்து விட்டார், விசேஷித்த அற்புதங்களை செய்தார். எவ்வளவோ பயணங்கள், எத்தனையோ திருச்சபைகளை ஸ்தாபித்து விட்டார், பரலோக தரிசனங்களை பெற்றார், வெளிப்பாடுகளை பெற்றார், 13 நிருபங்களை எழுதுகிறார். இதெல்லாம் எழுதின பிறகு சொல்றாரு, நான் இன்னும் திருப்தி ஆகல, இன்னும் திருப்தி ஆகல, இன்னும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. இன்னும் நான் வளரணும். திஸ் இஸ் நாட் எனஃப், இது போதாது அப்படிங்கிற அந்த மனநிலை பவுலுக்கு இருந்தது நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஹெல்தி டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் சவுண்ட்ஸ் லைக். ஒரு ஆரோக்கியமான அதிருப்தி என்ன சொல்லுனா, நான் இன்னும் கர்த்தரை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்துல, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். அவரை இன்னும் அறியணும். ஐ வாண்ட் டு நோ காட் மோர், மோர் ஆஃப் காட். இன்னும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை. எத்தனை பேர் ஆண்டவரை முழுசா அறிஞ்சிருக்கீங்க? ஐதுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பகுதி தான் நம்ம அறிஞ்சிருக்கோம். கர்த்தரை முழுசா நம்ம யாருமே இந்த உலகத்தில் அறிய முடியாது. on this side of this world, இந்த உலகத்தின் இந்த பக்கத்தில் நான் முழுசா நான் கர்த்தரை அறிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் அறிய வேண்டிய எவ்வளவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இன்னும் அதிகமாக அறியணும், ஆண்டவருடைய மகத்துவங்களை, ஆண்டவருடைய கிருபைகளை இன்னும் அதிகமாக அறியணும், வளர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு பாருங்க, எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷன், கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருக்காக எவ்வளவோ கிரயங்கள், தியாகங்களை செய்த மனுஷன் சொல்றாரு, நான் இன்னும் அவரை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அவரை அறிய வேண்டும். அதான் ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி. ஹல்லேலூயா. இன்னும் கிட்டி சேர்ன ஆண்டவரே, இந்த வருஷத்திலே ஆண்டவரே நான் இன்னும் கிட்டி சேர வேண்டிய விதத்தில் நான் வரல, இன்னும் ஸ்டில் மோர், இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்கிற அந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். இன்னும் நான் அதிகமாக வளர வேண்டும், இன்னும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 15:8 வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், மோர் ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருக்குது, மச் ஃப்ரூட்னு போட்டிருக்குது. இன்னும் கனி கொடுக்க நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. 9 கனி நிறைய இருக்குன்னு சொல்றவங்க எதுங்க பார்க்கலாம். 9 கனியா இருக்குன்னு நிறைய பேர் சண்டை போட்டு தான் வந்திருக்கேன் வீட்டில். எப்படி கனி இருக்கும்? என்னது, அன்னைக்கு
ஒருத்தர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நல்லா சர்ச்சில் ஆவியில் ஆரம்பிச்சாரு நம்ம சகோதரர். வீட்டில் வந்து ஒரே என்னது அந்நிய பாஷை, அது வேற பாஷை, என்னது அவுத்து விட்றாரு பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. இங்கே அப்படி ஆள் உட்காந்துருந்துச்சுன்னா என்னது வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா, வாழ்க்கை மாறணும். இங்கே கத்தரை ஆராய்ச்சா போதும், அது வீட்டில் எப்படி இருக்கீங்க அதான் முக்கியம். கத்தர் அதை தான் பார்க்குறாரு. மாய்மாலங்களெல்லாம் கத்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் மாய்மாலம் பண்ணுறவங்கள கடிந்து கொள்கிறார். என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து? ஐயோ உனக்கு ஐயோ அப்படிங்கிறார். என்னது? மாய்மாலக்காரனே, வேதபாரகனே, மாய்மாலக்காரனே, பரிசை எல்லாம் ஆண்டவர் திட்டுறாரு, மாய்மாலம் பண்றாரு. நம்ம வாழ்க்கையில மாய்மாலம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க வந்து கை தட்டிட்டு நல்லா வந்து ஆராதிச்சுட்டு போறது நல்லது, ஆராதிக்கணும். ஆனால் அதே போல மற்ற 6 நாளும் கத்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கத்தர் நம்மளமாக மகிமைப்படணும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பேசுகிறோம், மனைவி எப்படி நடத்துகிறோம், பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம், புருஷனை எப்படி நடத்துகிறோம், அதெல்லாம் அதை வச்சு தான் கத்தர் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்குறாரு. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்ல வரேன்னா, அதிக கனிகள் வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 அங்கே பேதுரு இப்படியாக எழுதுகிறார், இதிலிருந்து இதை கூட்டுங்கள், தைரியத்தை கூட்டுங்கள், விசுவாசத்தை கூட்டுங்கள், ஞானத்தை கூட்டுங்கள், அன்பை கூட்டுங்கள், பொறுமையை கூட்டுங்கள், தேவ பக்தியை இதெல்லாம் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. இன்னும் கூட்டணும். ஹல்லேலூயா. கழிச்சிட்டே போயிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? கூட்டணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கூடிக்கிட்டே இருக்கணும். ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவரே போதாது, இன்னும் அன்பு வேணும். ஆண்டவரே இன்னும் மன்னிக்கிற சுவாபம் எனக்கு வேணும். சில காரியங்களை என்னால் இன்னும் மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நம்ம பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்போ போதாத ஆண்டவரை, இன்னும் நிறைய கனிகள் கொடுக்கணும். என் வாழ்க்கை கனியாய் நிறைஞ்சு வழியணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மரம் கனியா நிறைஞ்சு வளைஞ்சிருச்சுன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறணும். when hunger remains alive, நம்ம வாழ்க்கையில் ஒரு பசி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பரலோகம் நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. heaven continues to respond. நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 5:6 இயேசு சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி தாகம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பசி ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குறார். ஹல்லேலூயா. தவனமுள்ள ஆத்துமா, பசியுள்ள ஆத்துமா நிரப்புகிறார், திருப்தி ஆக்குகிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. தவனமுள்ள ஆத்துமா அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹங்க்ரி ஆர் லாங்கிங் சோல் அப்படின்னு போட்டிருக்கு. லாங்கிங் சோல். இந்த வசனம் தப்பா இருக்கு, மாறி வரும் இங்கிலீஷ்ல. ஆனால் லாங்கிங் சோல், ஹங்க்ரி சோல், thirsty soul. பாருங்க, அங்கே ஹங்க்ரி, thirsty. நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பசியும் தாகமும் அடங்காமல் இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தரை தேடணும். நம்ம வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டு, ஆண்டவரை இன்னும் அறியணும், ஆண்டவரை இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஊழியம் செய்யணும் என்கிற அந்த வாஞ்சை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை புது வருஷத்தில் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை நிரப்பி நிரப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் நம்ம சுய திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம். அவங்களோட நாம் பெற்றிருப்பா, அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அவங்களோட எவ்வளோ பெட்டராக இருக்கிறேன். என்றைக்குமே மற்றவங்களோடு கம்பேர் பண்ணாதுங்க. இயேசுவோ பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை தான் கம்பேர் பண்ண. ஆண்டவரே, நான் எவ்வளவு உம்மை பார்க்கலும் கீழே இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை போல நான் மாறணும். ஹல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு திருப்தி அடைஞ்சிடறாங்க. அவங்க ஒரு வாரம் தான் சர்ச்சுக்கு வராங்க, நான் 4 வாரம் வரேன், நான் வார நாட்களில் வரேன், நான் இப்படி செய்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, நான் அட்லீஸ்ட் 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணுறேன் அப்படி நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்குமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். கர்த்தரிடம் கேளுங்க, ஆண்டவரே, நான் எவ்வளவாக உம்மை அறியணுமோ அவ்வளவாக நான் அறிய எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா என்கிற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இன்னும் ஆராதிக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கறதுல இன்னும் வளரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேர்த்து என்னத்தை பண்ண போகிறோம்? ஆண்டவருக்காக கொடுக்க. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்ட இன்னும் நான் ஆண்டவரே செயல்படணும்.
தாவீதை போல, பவுலை போல ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி ஜெபிக்கணும். லார்ட், ஐ தேங்க் யூ ஃபார் ஹவ் ஃபார் யூ ஹேவ் brought me. நீங்கள் இவ்வளவாக என்னை நடத்தி கொண்டு வந்தீங்கப்பா, அதற்காக நன்றி. ஆனால் நான் அங்கேயே நிற்க விரும்பலை. ஹல்லேலூயா, நான் இங்கே நிற்க விரும்பலை. ஐ ரெஃப்யூஸ் டு ஸ்டாப் ஹியர். டேக் மீ டீப்பர், இன்னும் ஆழமாக என்னை கொண்டு செல்லும். டேக் மீ ஹையர், இன்னும் உயரமாக என்னை கொண்டு செல்லும். டேக் மீ ஃபர்தர், இன்னும் ஆண்டவரை தூரமாக என்னை கொண்டு செல்லும். டேக் மீ ஹையர், டேக் மீ டீப்பர், டேக் மீ ஃபர்தர். ஆண்டவரே இன்னும் கொண்டு செல்லும் ஆண்டவரே என்கிற அந்த வாஞ்சையும் தவனமும் நமக்கு இருக்கணும். புது வருஷத்தை கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா, நிரப்புவார், நம்மை திருப்தியாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, அவரை வெளிப்படுத்துவார், தம்முடைய வல்லமை நமக்கு வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பார்த்துட்டே இருக்கிறார். யார் தாகமா இருக்கிறாங்க? அங்கே யார் தாகமா இருக்கிறாங்க? 16:9. யார் வாஞ்சியா இருக்கிறாங்க? யார் கவனமா இருக்கிறாங்க? யார் உத்தம இருதயத்தோடு என்ன தேடுறாங்க? அவங்களுக்கு என் வல்லமையை வெளிப்படுத்தட்டும் சொல்லி ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ஆண்டவன் நம்முடைய சபை மேலே கர்த்தருடைய கண்கள் படட்டும். ஹல்லேலூயா, ஒவ்வொரு ஆத்மாவும் தவனமுள்ள ஆத்மாவாக மாறட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஹல்லேலூயா வாஞ்சையும் தவனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரெண்டாவதாக அப்ப முதலாவதாக அடைந்தாயிற்று அப்படின்னு என்னாதுங்க, இன்னும் வேண்டும் ஆண்டவர், இன்னும் தேவ பிரசன்னம் எனக்கு வேணும், இன்னும் வல்லமை வேணும், இன்னும் கனிகள் வேணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நம்மள்கிட்ட பெருகிட்டே இருக்குன்னு சொன்னா கர்த்தர் நம்மை புது வருஷத்துல ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக டைரக்ஷன், மூவ் ஃபார்வர்ட். நம்ம என்ன செய்யணுமா? அடுத்த பகுதி இன்னொரு வசனம் 13ஆம் வசனத்துல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, forgetting those things that are behind, straining towards what is ahead. முன்னானவைகளை நாடி. நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்துடும், முன்னாடி நோக்கி பார்க்கணும். அப்படின்னா இப்போதான் நீங்கள் பின்னாடி பாருங்க, நன்றி சொல்லுங்கெல்லாம் சொன்னீங்களே, இப்போ பின்னாடி மறக்கணும். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல்ல என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறேன். வாட் திஸ் டஸ் நாட் மீன். பின்னானவைகளை மறந்து அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம கடந்த காலத்தை ஃபுல்லாக மறந்துடுறதா? நினைச்சியே பார்க்கக்கூடாதா? பல முறை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, நீ எகிப்தில் எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்த, கர்த்தர் உன்னை ஓங்கிய புயத்தினால் அதெல்லாம் மறந்துடாத. நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்படுறதுமா எப்படி இருந்தோம், கர்த்தர் நம்ம எப்படி ரட்சித்து நம்ம எப்படி மாற்றிருக்கிறாருங்கிற மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருடைய உண்மையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். எவ்வளவு ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதமாக நம்மை நடத்தி வந்தார் என்பதை, அவருடைய உண்மையை, இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸை மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, சில காரியங்களை மறந்துடக்கூடாது. நம்ம பொறுப்பையை மறந்துடக்கூடாது. வாங்கின கடனை மறந்துடக்கூடாது. தோத்திர அல்லேலூயா. வசனம் சொல்லுது பின்னானங்களை மறந்து. எப்போ வசனம் சொல்லுது? மறந்துரு. இந்த வருஷத்தில் வாங்கின கடன்லாம் காந்தி கிடக்கல, தொண்டையை பிடிச்சிடும் வந்து. எனது அதெல்லாம் செலுத்த வேண்டிய செலுத்தணும். யார்ட்டே தப்பு செய்யணும், மன்னிப்பு கேட்கறனா கேட்கணும். இதோ மறந்து முடிஞ்சிச்சுன்னு இல்லை. இப்போ பாருங்க, சில காரியங்களை எங்கேயாவது ஆட்டையை போட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஊரில் பாஷையில் சொல்கிறாங்கல்ல, ஸ்டோலன் திங்ஸ். இதெல்லாம் திருப்பி தரதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். இதெல்லாம் மறந்துடும், ஆண்டவர் மறந்துட்டாருன்னு இல்லை, இதெல்லாம் செலுத்த வேண்டிய கடமையை செஞ்சிடணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடந்த காலத்திலேயே தங்கி இருக்காதுங்க. டோன்ட் டுவெல் இன் த பாஸ்ட். 2 காரியத்தை பவுல் சொல்ல விரும்புகிறார். அதாவது வாட் இட் மீன்ஸ், இது என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, யூ மஸ்ட் ஃபர்கெட் யுவர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் சக்சஸஸ். இந்த 2 காரியமாக பின்னாடி இழுக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், நாம் செய்த தவறுகள். ஆண்டவர் புதிய ஆரம்பங்களின் தேவன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் a God of new beginnings. பிசாசு பழசையே காட்டி நம்ம இழுத்துட்டு இருப்பா. இப்படி செஞ்சல, இப்படி பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் என்னை கழுவிட்டார்.
பாருங்க, பாஸ்ட் ரெக்ரெட்ஸ், பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், பாஸ்ட் சின்ஸ், பாஸ்ட் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் போயிருச்சு. ஐயோ இப்படி செய்யலையே, இப்படி செய்யாம விட்டுட்டேனே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறனால திரும்ப பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. ஸோ டோன்ட் டுவெல், டோன்ட் ஸ்டே ஆர் டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். நீங்கள் கடந்த காலத்தில் அப்படியே உட்கார்ந்துடாதுங்க. டோன்ட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யுவர் பாஸ்ட். கடந்த காலம் உங்களை ஆதிக்கம் செலுத்த விட்டுறாதுங்க. அதே சமயத்தில் கடந்த கால வெற்றியிலுமே அப்படியே திருப்தி அடைந்து உட்கார்ந்துடாதுங்க. நான் கடந்த காலத்தில் பெற்ற வெற்றி 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 என்று இன்னும் பெரிய வெற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியா சொல்கிறாரு, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துக்கங்க, போதும், சாதிச்சதெல்லாம் போதும், அக்கினியெல்லாம் இறக்கியாச்சு, போதும். ஆண்டவர் சொல்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. ஹல்லேலூயா. யூ ஹேவ் a long way to go. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் போகணும், முன்னேறி செல்லணும். ஆகவே கடந்த காலத்தையே பார்த்து, கடந்த காலத்தின் வெற்றிகள், கடந்த காலத்தில் செய்த காரியங்கள் இதிலே மூழ்கி போகாதுங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் ரெஸ்ட் ஆன் யுவர் லாரல்ஸ். வெற்றி பெற்ற கிரீடங்கள் இதிலேயே உங்கள் வாழ்க்கையில் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டே இருக்காதுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் செய்யணும். நீங்கள் ஹல்லேலூயா முன்னேறி போக வேண்டும், முன்னேறி போக வேண்டும். இந்த ஜனவரி அப்படிங்கிற மாதம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரோமன் காட், ஜனவரி அந்த பேர் ஜனவரி, ரோமன் காட் வந்து ஒரு காடஸ், ரோமன் காடஸ் பேர் வந்து ஜானஸ், JANUS, ஜானஸ். அதுக்கு வந்து 2 தலை இருக்குமா. அதாவது 2 தலைனா, ஒரு தலை முன்னாடி பார்க்குமா, ஒரு தலை பின்னாடி பார்க்குமா. ஒரு தலை முன்னாடி பார்க்கும், ஒரு தலை முன்னாடி பார்க்கும். அந்த ஃபோட்டோ நான் மறந்துட்டேன், பாருங்க. ஆகவே அந்த வச்சு ஒன்று முன்னாடி 2026 பார்க்கும், இன்னொன்று 2025 பார்க்கும், இப்படியும் பார்க்கும் இப்படியும் பார்க்கும். ஆகவே ஜனவரி மாதம் பிப்ரவரி போச்சு தனி. அப்போ ஜனவரி எங்கேயும் பார்க்குது, டிசம்பரையும் பார்க்குது, பிப்ரவரியும் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கேலண்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஜனவரி மாதம்னா அதுக்கு முந்தின மாதம் ஒரு மந்த்தும் போட்டிருப்பாங்க, அதுக்கு அடுத்த மாதம் போட்டிருப்பாங்க, எல்லா மாதத்துலையும் போட்டிருப்பாங்க. ஆனால் ஜனவரியில் பாருங்கள், கடந்தது அதில் உள்ளே வந்து உட்காந்துருக்கோம், கடந்தது உள்ள அவன் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் அது ஜனவரிக்கு மாதத்துக்கு இருக்கலாம், அது 2 தலை. அங்கே பாருங்கள் தலை, இங்கிட்டும் பார்க்குறாரு. இவ் பேர் ஜானஸ், பேர் என்னது, ஜானிஸ் இல்லை, ஜானஸ், ஜானஸ் அப்படின்னு அதில் இருந்தால் ஜனவரி அப்படிங்கிற மாதம் வந்துச்சான். பாருங்கள், இன்னைக்கு நம்ம பின்னாடி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. முன்னாடி மாத்திரம் பார்க்கணும். ஹல்லேலூயா. கடந்த கால தோல்விகளையோ வெற்றிகளையோ நினச்சி அதிலேயே ஐயோ நான் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்றேன். நீ 8ஆம் கிளாஸில் வெற்றி பெற்ற, அடுத்த 9ஆம் கிளாஸில் பாரு, அதிலேயே வெற்றி பெற்ற வெற்றி பெற்றிருக்காது. 10ஆவதுல வெற்றி பெற்றேன், 10ஆவதுல வெற்றி பெற்றேன். சில நீ 10ஆவதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 12ஆவதுல கோட்டை விட்டுருவேன். என்ன பண்ணு, 12ஆவதுக்கு போ, அடுத்தது அங்கே நல்லா படி. அதே பார்த்து இத்தனை மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே போயிடும். அவன் பாருங்கள், நம்ம முன்னேறி போகணும். கடந்த காலத்தில் அதுக்காக நன்றி செலுத்திட்டு, ஆண்டவரே நீ வைத்திருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தூரம் பிரசங்கம் பண்ணுறோம், இதே நினச்சி நல்ல பிரசங்கம் நினச்சிட்டு இருந்தா முடிச்சு தோத்திர ஆண்டவரே பேசுனீங்க, அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகிடணும். திங்க செவ்வாய்க்கிழமை ரெடி ஆனால் தான் ஆண்டவர் வசனத்தை ஏற்க முடியும். அன்னைக்கு ஆண்டவரே பேசினேன் இதை வச்சே மக்களை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, பாஸ்ட் விக்டரிஸ் அண்ட் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இதை விட்டு நம்ம வெளியே வரணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு தேவ மனுஷன் எப்படியாக சொல்கிற ரொம்ப அற்புதமான வார்த்தை, எஸ்டர்டேஸ் பெயின் அண்ட் சின்னு, கடந்த காலத்தில் செய்த தோல்விகள் பாவத்தெல்லாம் எங்கே இறக்கி வைக்கணும்னா சிலுவை அண்டை இறக்கி வச்சிடணுமா. எங்கே வச்சிடணும்? லீவ் எஸ்டர்டேஸ் பெயின் அட் த கிராஸ். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், அழுகைகள், பாவங்கள், தோல்விகள் இதெல்லாவற்றையும் ஆண்டவரை சிலுவையில் இறக்கி வைக்கிறேன். அதை தூக்கிட்டு போயிடாதுங்க. ஹல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ளே உங்கள் வேதனையை தூக்கிட்டு போகாதுங்க. புது வருஷத்துக்குள்ளே என்ன செய்யாதுங்க, உங்களுடைய பாவங்களை கொண்டு போயிடாதுங்க. அதை சிலுவையில் இறக்கி வச்சிருங்க. ஆண்டவரே என்னை மன்னித்துருங்க, என்னை கழுவி அருளுங்க, கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா கசப்புகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அதை இறக்கி வச்சிடணுமா. லீவ் எஸ்டர்டேஸ் க்ளோரி, கடந்த காலத்தில் பெற்ற வெற்றிகள், சாதனைகள், அதை எங்கே இறக்கி வைக்கணும்? அதை எங்கே இருக்கணும்? அதை ஆண்டோடைய பலிபீடத்தில் இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா.
இதெல்லாம் உம்மால கிடைச்சதப்பா, இதெல்லாம் உம்மால கிடைச்சிச்சு. லே அட் தி ஆல்டர். கிரீடங்களை அங்கே பாதங்களில் இறக்கி வச்சாங்க அப்படின்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தந்த வெற்றிகள், ஆண்டவரே இது உம்மால் உண்டாயிற்று, உம்முடைய கிருபை, இதை பலிபீடத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நீங்கள் பெரிய காரியங்களை என்னை கொண்டு செய்ய விரும்புகிறீங்க. ஹல்லேலூயா. வேதனைகளை, பாவங்களை, குறைகளை சிலுவையில் இறக்கி வைங்க, வெற்றிகளை பலிபீடத்தில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவரை இது நீர் தந்தது. என்றைக்குமே சொல்லிடாதுங்க இது என்னால் உண்டாயிற்று, நான் பெற்ற வெற்றி, நான் பெற்ற சாதனை நினச்சிடாதுங்க. கத்தாவே உம்மால வந்தது அப்படின்னு இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் முன்னாடி. ஹல்லேலூயா. ஆகவே டோன்ட் டுவெல் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தை மாத்திரமல்ல, பின்னோக்கி பார்க்கிறது நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் பின்னாடி இருக்கிற காரியங்கள். லோத்தின் மனைவி என்ன செஞ்சாலாம்? பின்னோட்டி பார்த்து உப்பு தூணாக. ஹல்லேலூயா. அநேகத்தில் நம்ம திரும்பி திரும்பி தான் பார்க்குறோம், ஆனால் உப்பு தூணாமல் மனுஷனாகவே போயிட்டு இருக்கோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு ஆள் உப்பு தூணாச்சுன்னு வைங்களேன், என்ன இருக்கும்? அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அடையாளமாக வச்சுருந்தார் அங்கே, பில்லர் ஆஃப் சால்ட். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்ள. என்னத்தை நினச்சிக்கணும்? லோத்துக்கு சாப்பாடு செஞ்சு போட்டதை நினச்சிக்கொள்ளும் போட்டிருக்கு. லோத்தின் மனைவி என்னத்தை நினச்சிக்கணும்? உப்பு தூணானதை நினச்சிக்க. உப்பு தூணானது பின்னோக்கி பார்த்து உப்பு தூணானால். 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26ஆம் வசனத்தில் அது போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் லுக் ஃபார்வேர்டு, முன்னாடி போங்க. ஆண்டவரே நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உமக்காக இன்னும் அதிகமாக நான் செயல்படணும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும், இன்னும் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக மாறணும். ஹலோ, லுக் ஃபார்வர்ட், லுக் ஃபார்வர்ட். டைரக்ஷன் நமக்கு தேவை. பின்னானவைகளை மறந்து, ஹல்லேலூயா, பின்னான தோல்விகள், கசப்புகள் எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு சிலுவையில் இறக்கி வைங்க. சிலுவையில் இறக்கி வைங்க. அந்த வலியெல்லாம் சிலுவையில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. அந்த வலியை தூக்கிட்டு போகாதுங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற வலி இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு போய் அதை சிலுவைகளை leave every pain, every failure at the cross. ஆண்டவரை இறக்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க முன்னாடி போக கர்த்தர் கிருபை தருவார். மூன்றாவதாக என்ன முக்கியமான ஒரு வார்த்தை, ஒன்று செய்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன். எத்தனை செய்கிறேன்? நம்ம எத்தனை செய்கிறோம்? 1000 செய்கிறோம், அப்படித்தானே? 100 செய்கிறோம். ஒன்று செய்கிறேன். ஒன் திங் ஐ டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் வேற வேலையே செய்யலையா? ஒன் திங்னா தேவனுடைய நோக்கத்தை மாத்துறார். ஹல்லேலூயா. தேவன் என்னில் என்ன செய்ய விரும்புகிறார், தேவன் நான் என்ன செய்ய விரும்புகிறார், அதை அறிந்து அதை செய்யணும். ஒன் திங் ஐ டூ. பாருங்க, இது எதை காண்பிக்கிறேன்னா, டிவோஷன், ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோளை அடைவதற்கான ஒரு கவனம், ஒரு அர்ப்பணத்தை அது குறிக்கிறது. அர்ப்பணம் பாருங்க, டிவோஷன் அப்படின்னா ஒரே காரியத்தில் கவனம் செலுத்துதல், ஒரே காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருத்தல். பவுலுங்கே பல காரியத்தை நான் முயற்சி பண்றேன்னு சொல்லல, பல காரியத்தை எதையா செய்யறேன்னு அப்படின்னு இல்லை, அருமையா சொல்றாரு பாருங்க, ஒன்று செய்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஃபோக்கஸில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வல்லமே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் இந்த லென்ஸை பிடிக்க சொல்லுவாங்க. அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும்? சூரியனுக்கு கீழே வச்சுட்டு இருந்தால் ஒரே ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும்? தீ பிடிக்கும், அப்படி தானே? பாருங்க, ஒரே காரியத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. ஸ்கேட்டர்டு லைஃப் இஸ் a weakened life. அப்படியே பரவி இருக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் செய்கிற வாழ்க்கை, அது ஒரு பலவீனமான வாழ்க்கை. ஃபோக்கஸ்டு லைஃப் இஸ் a fruitful life. குறிக்கோளோடு ஃபோக்கஸாக இருக்கும் பொழுது அது கனி உள்ள வாழ்க்கையாக அது மாறும் என்பது நம்ம அறிந்த ஒரு காரியம். பாருங்க, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்தபோது அவர் ஏராளமான காரியம் செஞ்சுருக்கலாம், அங்கங்கே டபக்குன்னு தாவி பல ஊருக்கெலாம் போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்தது ஒரே ஒரு நோக்கம், அதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒன்று செய்தார், சிலுவையில் மரிக்கணும், மனுக்குலத்திற்காக பரிகாரத்தை பாவத்திற்காக செலுத்தணும். சிலுவையில் மரிப்பதற்கு அவருக்கு எவ்வளவு தடை வந்துச்சு தெரியுமா? அதில் அவர் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே பிசாசு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனானால் கீழே விழுந்து பணிஞ்சிரு, எல்லாத்தையும் கொடுத்துருவான் அப்படிங்கிறான். ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே, அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு விரட்டி விட்டார். ஹல்லேலூயா. குறுக்கோளியில் போய் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிரப்பவில்லை.
யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்றாங்க, ஆண்டவரே நீ நல்லா நிலமோ செய்கிறீரு, ராஜாவாக்கிடுறோம் அப்படின்னாங்க. அவர் மறைஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. நான் ராஜாவாருக்கு இங்கே வரல, உயிரை கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அல்லேலூயா. ஒரு நாள் பேதுரு வந்தான். பேதுரு, இயேசுவே என்னெல்லாமோ சொல்கிறீர், சிலுவங்கிறீர், மரணங்கிறீர், என்ன நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம், சோறு போடுவீர்னு, நீர் என்ன சாவுறேன், சிலுவங்கிறீர், கொஞ்சம் அப்படியே கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் சிலுவை எல்லாம் மறிக்கக்கூடாது. அப்பாலே போ சாத்தான்ட்டார். பேதுரு, அப்பாலே போ சாத்தான், நீ மனுஷனுக்குரியவை சிந்திக்கிறாய், தேவனுக்கு அடுத்தவைகள் இல்லாமல் நான் வந்தது எதுக்குப்பா, சிலுவையை மறித்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தேன், அதுக்கு தான் வந்தேன். எவ்வளவோ காரியங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு, ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு இயேசு இடமே கொடுக்கல. அல்லேலூயா. அதிலே கருத்தாக இருந்தார். லூக்கா 19 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எருசலேமுக்கு நேராக புறப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. He focused his attention on Jerusalem அப்படின்னு பாருங்க. நேராக புறப்பட்டுட்டார், சிலுவைக்கு நேராக புறப்பட்டு போனாராம். புகழ்ச்சி வந்துச்சு, இகழ்ச்சி வந்துச்சு, எல்லாத்தையும் ஓரம் கட்டிக்கிட்டு அவர் என்ன சிலுவை அதிலேயே குறிக்க ஒன்று. பவுல் பாருங்க, அவர் குறிக்கோள் என்ன, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதில் குறிக்கோளாக இருந்தார். பாருங்க அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ, தேவன் என்னை கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. பாருங்க, ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக பிடிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக பிடிச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரே நீர் என்னை பிடித்த நோக்கத்தை நான் பிடிச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றது பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. Paul wanted to lay hold of Christ's plan for him. ஆண்டவருடைய திட்டத்தை பவுல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். ஹல்லேலூயா. சீஸ் பண்ணிட்டார், அப்படியே பிடிச்சிக்கிட்டான இறுக்கி. காட்டா லம்பானோ அப்படிங்கிற கிரேக்க பதம் அங்கே சொல்லப்பட்டுக்கிறது. பாருங்க, he was a single minded man. ஒரே நோக்கத்தில் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்றது, ஒரே நோக்கத்தோடு வாழணும். ஹல்லேலூயா. அது என்னன்னா, எல்லாரும் செய்கிறது நம்ம செய்ய அழைக்கப்படலை. கர்த்தாவே இந்த உலகத்தில் என்னை ஏதோ ஒன்று செய்வதற்காக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஜெப வீரராக மாறலாம், ஒரு நல்ல இன்ஜினியராக, டாக்டராக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு தொழிலை செய்யலாம். அந்த இடத்துல ஆண்டவரே என்னை வைத்து உம்முடைய நாமம் அங்கே மகிமைப்படணும், அதிலே நான் சிறந்திருக்கணும், அதிலே நான் உத்தமமாக இருக்கணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். இந்த பட்டண மாதத்தில் இருக்கிற மக்கள் இவர் கிறிஸ்தவ பிஸ்னஸ் மேன், கிறிஸ்தவ மனிதர் என்று உம்மை மகிமைப்படுத்தணும். பாருங்க, அந்த ஒரு காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எல்லாம் செய்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் அழைக்கலை. ஹல்லேலூயா. நம்ம ரெண்டு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, 2 முயலை துரத்துனீங்கன்னா எத்தனை முயலை பிடிப்பீங்க? 2 முயலை துரத்துறீங்க, ஒன்னே பிடிக்க மாட்டீங்க. ஒன்றை பிடிச்சிருக்கீங்களா? 2 துரத்துறீங்கிறது அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று டுமிக்கி கொடுத்துட்டு போயிடும். 2 முயல் என்ன, கோழி கூட டுமிக்கி கொடுத்துரும் அவங்கள. ஒரு கோழியை துரத்துங்க, ஒரு முயலை துரத்துனீங்கன்னா அதை பிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்னத்தெல்லாமோ துரத்திட்டு நடக்கிறோம், கண்டதையும் துரத்தாங்க. என்ன, எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? வாட்ஸ் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப்? அதை இறுக்கி பிடிச்சிக்கிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அதை நான் பிடிச்சிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க. 2026ஆம் வருஷத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அதிகமாக கவனம் செலுத்தணும், கர்த்தர் மேலே கவனம் செலுத்தணும், குடும்பத்தில் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிடவே கூடாது. காட், ஃபேமிலி, தேவ சித்தம், இதனால எழுதி வச்சுங்க. ஆண்டவர் நமக்கு தேவை. எதை இழந்தாலும் கர்த்தரை இழந்துட மாட்டேன். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எதை இழந்தாலும் கர்த்தரை இழந்துட மாட்டேன். மண்ணுக்காக நிறைய பேர் இன்னைக்கு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாங்க. மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சுக்கணும். காட் மஸ்ட் பி a priority. ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் கவனம் செலுத்தணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், குடும்பத்தின் மேலே கவனமாக இருக்கணும். புது வருஷத்தில் இன்னும் குடும்பத்தின் மேலே கவனம் செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மாத்திரமல்ல, தேவ சித்தத்தின் மேலே கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன தேவ சித்தம், அதில் கவனம் செலுத்தணும். ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் வில் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்குரிய தேவ சித்தம் என்ன பாருங்க. நெகேமியா ஒரு என்னது, நம்ம போல இல்லை மற்றவர்களை போல ஒரு லேமேன் தான். அவர் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஆசாரியனோ இல்லை, ஒரு சாதாரண என்னது பந்தி விசாரிக்கிற ஒரு மனுஷன்தான். பானபாத்திரக்காரன். ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அவனுக்குள்ள ஒரு பாரம், ஆலங்கம் கட்டணும். ஹல்லேலூயா.
அதில் குறியா இருந்தார். அதற்காக 4 மாதம் ஜெபம் பண்ணார். அதற்காக ஆண்டவரிடத்தில் தயவை கேட்டார். கர்த்தர் வாசலை திறந்தார். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. புறப்பட்டு போனார், ஆராய்ச்சி பண்ணார், மக்களை திரட்டினார். எவ்வளவோ எதிர்ப்புகள், ஏளனமான பேச்சுக்கள் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் கட்டிட்டு இருக்கும்போது கூட அவரை அவருடைய சிந்தனையை சிதறடிப்பதற்காக பல காரியங்கள் செய்தார்கள். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆனால் அவர் சொல்றாரு, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வேற எங்கேயும் வரமாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன், நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அந்த ஃபோக்கஸ் என்றால எத்தனை நாளில் கட்டி முடித்தார்? 52 நாளில் ஒரு பெரிய வேலையை செய்து முடித்தார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குறிக்கோளோட கவனம் செலுத்தணும். கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அதில் நம்ம கவனம் செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபத்திலே கவனம் செலுத்துங்க, வேதத்திலே கவனம் செலுத்துங்க, குடும்பத்திலே கவனம் செலுத்துங்க, தேவன் நம்மை அழைத்த நோக்கத்திலே கவனம் செலுத்துங்க. அதுக்கு வேத ஆதாரம்னு பாருங்க. மத்திய 6:33 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. தேவனை முதலாவது தேடுங்கள், அவர் ராஜ்யத்தை தேடுங்கள். இன்னைக்கு நிறைய காரியம் தேடிட்டு இருக்கோம். many are chasing success, வெற்றியை தேடிட்டு இருக்கிறாங்க, அங்கீகாரத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, செக்யூரிட்டி பாதுகாப்பை தேடி, பணத்தை தேடி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. chase God, ஆண்டவரை தொடரு, ஆண்டவரை தேடுங்க. blessings chase those who chase God. கர்த்தரை தொடர்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம், இரு மனமாக இருக்கக்கூடாது, ஒரே மனமாக இருக்கணும், ஒரே மனதோடு செயல்படணும், ஒரே நோக்கத்தோடு இருக்கணும். ஆண்டவர் ஒரு சபையில் வைத்திருந்தார்னா அதில் நாட்டப்பட்டு கர்த்தருக்காக கனி கொடுக்க நம்ம ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும், ஆண்டவருக்காக செயல்பட. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், when God becomes our focus, the blessings become a byproduct. when God becomes our focus, கர்த்தர் நம்முடைய குறிக்கோளாக இருப்பார்னா ஆசீர்வாதங்கள்லாம் தானாக பை ப்ராடக்டாக வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் தானாக கிடைக்கும். ஆகவே இந்த புது வருஷத்தில் அந்த 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 கவனம், எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வருஷமாக நான் அந்த கோல்ஸை பற்றி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். திரும்பியுமா அந்த வருஷம் நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன் பாருங்கள். 4 காரியம் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஷேப்பில் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஷேப்பாக இருக்கணும். அதில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது, அதில் குறைகள் இருக்கக்கூடாது, அதில் சிறப்பு. அது என்னென்னா 4 F நல்லா கவனிச்சுக்க. 1, ஃபெய்த், நம்முடைய விசுவாச வாழ்க்கை, அது நல்ல ஷேப்பில் இருக்கணும். அப்படின்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். விசுவாச வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம், வேத வாசிப்பு, இந்த மாதிரி காரியங்கள், ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிப்பது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வது, நம்முடைய ஃபெய்த்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஃபேமிலி. அவர் ஃபேமிலி மஸ்ட் பி இன் குட் ஷேப். நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர், நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரே சேவிப்போம் என்கிற அந்த அனுபவம் வரணும். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய கடத்தில் கண்டிக்கணும். எதை முக்கியமாக கற்றுக் கொடுக்கணுமோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைகளை, நான் ஒரு சர்வீஸுக்கு போகிறேன், நீ ஒரு சர்வீஸுக்கு வாண்டி போகிற, எல்லாம் குடும்பமாக வாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் என்னது? குடும்பம். மை ஃபேமிலி இஸ் இன் குட் ஷேப். ஹல்லேலூயா. என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கணும். 3வது, அவர் ஃபைனான்சஸ் மஸ்ட் பி இன் குட் ஷேப். நம்முடைய பொருளாதாரம் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும். பொருளாதாரம் கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. கடன் வாங்கினா தான் வாழ்க்கை நடத்தணும்னு கிடையாது. எளிமையாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகலக்கால வச்சு அதிகமான காரியத்தை செஞ்சு வட்டி கொடுத்துட்டே வாழ்க்கையை போயிட்டா நிம்மதியே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஃபைனான்ஸ் நல்ல ஷேப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்குன்னு நீங்கள் சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் உங்களை நெருக்கக்கூடாது. பொருளாதாரம் என்ன செய்யக்கூடாது? உங்களை நெருக்கி உங்களை கவலைக்குள்ளாகவும் மன அழுத்தத்துக்குள்ளாகவும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. இருக்கிறத திருப்தியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்துட்டு, ஆண்டவரே எளிமையிலே, ஆண்டவர் எளிமையானவர், இயேசு எளிமையானவர். நம்முடைய ஆண்டவர் ஆடம்பரத்தின் ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஆடம்பரத்தின் ஆண்டவர் அல்ல. இந்த வருஷத்தில் ஆடம்பரத்துக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. எளிமையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உண்மையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஃபைனான்ஸ் மஸ்ட் பி இன் குட் ஷேப்.
ரெண்டாவது, இந்த சரீரம் மஸ்ட் பி இன் குட் ஷேப், அவர் ஃபிட்னஸ், அதுக்கு எடுக்க வேண்டிய சில கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இல்லாட்டா நம்ம லைஃப் வந்து ஒரு 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 என்னது ஒரு 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 ஆரோக்கியம் இல்லாமல் முடிஞ்சிடும். நம்ம சரீரத்தை கவனிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எதிர்பாராத சில விபத்துக்கள் பிரச்சனைகள் வருது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த சரீரத்தை கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஒழுங்காக கவனிக்கணும், பல்ல கவனிக்கணும், கண்ணை கவனிக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தை கவனிக்கணும், கிட்னியை கவனிக்கணும், அப்பப்போ டெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, ஃபெய்த், ஃபேமிலி, ஃபைனான்ஸ், இதில் நம்ம நல்ல ஒரு குட் ஷேப் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்குறவங்க கர்த்தரில் வருவாங்க. நீங்கள் சும்மா கர்த்தரை மாத்திரம் வந்து ஆராய்ச்சிட்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. என்ன செய்யணும்? ஃபேமிலி ஜெபம் பண்ணுங்க, நல்ல குடும்பமாக ஐக்கியமாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க, விட்டு கொடுங்க, பாராட்டுங்க, ஒருத்தர் நல்ல குடும்பமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஃபைனான்ஸு நல்ல கடினமாக உழைக்கணும், கடன் வாங்கக்கூடாது, வருமானத்தில் மன ரம்யமாக திருப்தியாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, கொடுக்க வேண்டியதை கொடுக்க, தசமபாகங்கள், காணிக்கைகள், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பகுதியும் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆரோக்கியம், ஹல்லேலூயா. நடக்கணுமா? நடந்தாலே ஆரோக்கியமா? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் முடிய மாட்டேங்குது, ஆனால் நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ வீட்டுக்குள்ளேயாவது மாடியிலையாவது நடக்க டாக்டர் போகும்போது நடக்கிறீங்களா பாஸ்டர் தான் கேட்குறாரு. என்னது நடக்கிறீங்களா அப்படின்னு? நடக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களையும் பார்த்து நான் கேட்குறேன், நடக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, டாக்டர் என்ன கேட்குறாரு, நடக்கிறீங்களா அப்படிங்கிறார். நடக்கணும். ஹல்லேலூயா. காலையில் கொஞ்ச நேரம் நடங்க, சாயங்காலம் கொஞ்சம் நடங்க, அந்நிய பாஷையில் பேசிட்டே நடங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்த மாதிரியே இருக்கும், ஆரோக்கியம் வந்த மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்கணும், ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் மாற்றி வெயிட்டை கண்ட்ரோலாக வைங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க முக்கியமான காரியங்கள். ஒன் திங், கவனம் செலுத்த வேண்டியதில் செலுத்தாமல் கண்டதையும் செலுத்தினா நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஃபோக்கஸ். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கு ஒப்பானதா. தொடருகிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. தொடருகிறேன் அப்படின்னா பிரஸ் ஆன். அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டிசிப்ளின், ஒரு இன்டென்ஷனல் எஃபர்ட். தொடருகிறேன், விடமாட்டேன். பாருங்க, ஒரு டெட்டர்மைன்ட் பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சியோடு இருக்கிறேன். பாடுகள், பிரச்சனைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஆனால் விடமாட்டேன் அப்படின்னு தொடருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ஆனால் ஒழுக்கம் இல்லை. என்ன இருக்குது? டிசையர் இருக்குது, டிசிப்ளின் இல்லை. டிசைர் என்ன இருக்குது? நல்ல ஆசீர்வாதமான புது வருஷம் வரணும், ஆசீர்வாதம் வரணும், வெற்றி வரணும், வளர்ச்சி வரணும், இது வரணும், எல்லாம் இருக்குது. Many believers desire blessing, victory and growth, but desire alone is not enough. ஆசை இருந்தால் மாத்திரம் போதாது, அர்ப்பணிப்பு வேணும், ஒழுக்கம் வேணும். ஹல்லேலூயா. Without discipline, even sincere desires remain unfulfilled. நம்ம நியாயமாக விரும்புகிற காரியம் கூட ஒழுக்கம் இல்லாத இருக்கிறனால நம்ம வாழ்க்கையில் கிடைக்காம போயிடுது, அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கிறனால கிடைக்காம போயிடுது. டிசிப்ளின்னா என்னன்னு சொன்னா, டிசிப்ளின் இஸ் சூசிங் வாட் இஸ் ரைட் ஓவர் வாட் இஸ் ஈஸி. அதான் எது எளிது, எது லகுவானது என்பதை காட்டிலும் எது சரியானது என்பதை தெரிந்தெடுக்கிறது தான் ஒழுக்கம். ஹல்லேலூயா. எது சரி, வாட் இஸ் ரைட். லகுவாக இருக்கிறதா செய்வேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை டிசிப்ளின் வராது. லகுவாக நல்லா தூங்குறது தான் லகுவாக இருக்கும், சாப்பிட்டு தொந்தி ஏற்றுறது தான் லகுவாக இருக்கும், கட்டுப்பாடு. அவ பாருங்க, லகுவாகவே இல்லை. நாட் வாட் இஸ் ஈஸி பட் வாட் இஸ் ரைட். எது சரி. அவ பாருங்க, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். டிசிப்ளின் bridges the gap between wishing and winning. அதாவது இந்த ஒழுக்கம் தான், அர்ப்பணம் தான், ஒரு பக்கம் விரும்புகிறோம், ஒரு பக்கம் வெற்றி, இந்த ரெண்டையும் இணைக்கிறது இந்த டிசிப்ளின் தான். ஹல்லேலூயா. விஷிங் அண்ட் வின்னிங் வித்தவுட் டிசிப்ளின். நல்லா கவனிங்க, ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை இல்லாட்டா ஜபம் என்னைக்காவது செய்கிறவனா இருக்கும். நினச்சா ஜபம் பண்ணுவாங்க, இல்லாட்டு ஏன்னா டிசிப்ளின் இல்லை. வேத வாசிப்பு இர்ரெகுலராக மாறிடும். இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று. இன்னைக்கு ஒழுங்காக வாசிப்பீங்க, நாளைக்கு வாசிக்க மாட்டீங்க, இன்னொரு நாள் வாசிப்பீங்க.
irregular மாறிடும். Bible reading becomes irregular. Church commitment becomes optional. சபைக்குள்ள இருக்கிற அர்ப்பணம் என்ன ஆயிடும்னு சொன்னா, செஞ்சாலும் செய்யலாம், செய்யலாமல் போகலாம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை போனாலும் போகலாம், டிவியில் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனலாக மாறிடக்கூடாது. சர்ச் கமிட்மெண்ட்டு, சர்ச் கோயிங் வந்து ஆப்ஷனலாகவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஆப்ளிகேஷனாக இருக்கணும், மேண்டேட்ரியாக இருக்கணும். இது கட்டாயம் போக வேண்டும் சபைக்கு, சபையில் ஏதாவது நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணம் நமக்கு தேவை. வேதத்தை ஒழுங்காக வாசிக்கணும், ஜெபிக்கணும் என்கிற அந்த அர்ப்பணம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர், the necessity of discipline. 1 கொரிந்தியர் 9:27 அங்கே பவுல் சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்கிற பார்க்குறேன். ஐ டிசிப்ளின் மை பாடி, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்னுமாக அங்கே ஓட்டப்பந்தய வீரனை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திலே போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் என்னவா இருப்பாங்களா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும். அப்படி எல்லாவற்றிலும் ஒரு 4-5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் சாப்பாட்டுலையா? ஆமாம். பந்தயத்தில் நீங்கள் போகிறங்க 10 புரோட்டா சாப்பிட்டு ஓடனா என்ன ஆகும்? அவன் பாட்டு நிற்பான், விசில் அடிப்பான், நம்மளுக்கு அப்போ தான் டாய்லெட்டுக்கு வரும். இச்சை அடக்கமாக இருக்கணும். ஓடிட்டே இருக்கிற அங்கே ஒருத்தர் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் இன்னொருத்த முந்திட்டு போயிடுவான். ஏன்னா கண்ணில் என்னவா இருக்கணும்? இதெல்லாம் கண்ணு, அப்புறம் என்ன சொல்லுங்க, வாய், வயிறு, கால், எல்லாத்துலையும் என்னவா இருக்கணும்? எல்லாவற்றிலும். டிவி பார்க்கறதில்ல, மொபைலில் எல்லாவற்றிலும். அண்டர்லைன் பண்ணுங்க, அது எல்லாவற்றிலும். அப்படி செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ 2026 பெற்றுக்கொள்வீங்க. எப்படின்னா இச்சை அடக்கத்தோடு இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். அல்லேலூயா. Run in such a way to obtain the prize. Run in such a way, பரிசை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்றதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த வசனங்களாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம், பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கை என்பது இட் இஸ் டிசிப்ளின்டு லவ் ஃபார் காட். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு தான் அந்த பரிசுத்த வாழ்க்கை. நீங்கள் பரிசுத்தமாக இல்லைன்னா கர்த்தரை நேசிக்கலன்னு அர்த்தமா? அல்லேலூயா. நான் ஆண்டவர் விரும்புகிறத நீங்கள் செய்யலை பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இட்ஸ் எ டிசிப்ளின்டு லவ் ஃபார் காட். ஆகவே புது வருஷத்தில் நுழையிற நாம் இந்த 4 காரியத்தில் முதலாவது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், ரிஃப்யூஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷன். போதும் என்கிற நிலைமையை வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் கனிகள், இன்னும் வளர்ச்சி, இன்னும் தேவன், இன்னும் தேவ பிரசன்னம் என்கிற அந்த வாஞ்சையும் தவனமும் நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்பர் 2, டைரக்ஷன். பின்னான காரியங்களை மறந்து, அல்லது கடந்த கால தோல்விகள், கசப்புகள், வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் இறக்கி வைத்துவிட்டு, கடந்த கால வெற்றிகள் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் இறக்கி வைத்துவிட்டு முன்னோக்கி போங்க. அல்லேலூயா. போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. டிவோஷன், லிவ் வித் டிவைன் ஃபோக்கஸ். உன்னத அந்த ஃபோக்கஸோடு, குறிக்கோளோடு, கவனத்தோடு ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து அதில் அதிக கவனம் செலுத்துங்கள். டிசிப்ளின், பிரசான் வித் பர்சிவரன்ஸ், விடாமுயற்சியாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சில செய்யாமல் இருக்கலாம், அடுத்த நாள் செய்யுங்க, விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. ஒழுக்கத்துக்கு, இச்சடக்கத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்கும்னா, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கீப்ஸ் அஸ் க்ரோயிங். அதிருப்தி நம்மை வளர்ச்சி செய்கிறது. டைரக்ஷன் கீப்ஸ் அஸ் மூவிங். முன்னோக்கி செல்லும் பொழுது நம்மை நகர்ந்து கொண்டே முன்னோக்கி போய்கொண்டே இருப்போம். டிவோஷன் கீப்ஸ் அஸ் ஃபோக்கஸ்டு. டிசிப்ளின் கீப்ஸ் அஸ் ஃபினிஷிங். யாரெல்லாம் இச்சையடக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டத்தை உண்மையாக வெற்றியாக முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்க தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை, ஹல்லேலூயா, புதிய ஆண்டின் ஓட்டத்தை அவர்கள் வெற்றியாக முடிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நல்ல தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தெரிந்தெடுத்து புது வருஷத்துக்குள்ளாக நுழைய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.